வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட பலன்கள் எப்படி கொடுப்பாங்க? கும்பராசிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது 7.5 சனி போகிறதுனால. ஜூன் மாதங்கிறது எப்படி இருக்குது உங்களோட கணிப்பு? ஜூன் மாத ராசி பலன் இந்த கும்பராசினர்களுக்கு கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டிய மாதம்னு சொல்லலாம். கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏகப்பட்ட கிரகங்கள் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது, வரிசையாக இருக்குது. ஆமாம். ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு உட்காந்துட்டுருக்கார். 2ஆம் இடத்துல சனி இருக்கார். ஒரே ஒரு ஆறுதல், 3ஆம் இடத்துல செவ்வாய். 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைத்திருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ செவ்வாய் இவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது இருக்கார். எப்போவுமே அதாங்க, எல்லா கிரகங்களுமே அன்ஃபேவரபுளாக இருக்காது. ஒரு கிரகம் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி வந்துடும். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல சூரியன், அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா? இவர் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அடுத்தபடியாக இந்த புதனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அவங்களும் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, குரு 6ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமான ஒரு கிரகம் என்ன அதுதாங்க இவங்களுக்கு. ஏன்னா 2-11 குழந்தை அதிபதி அவர் அந்த தனக்காரகனே போய் 6ஆம் இடத்துல மறையிறார். அப்போ உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றம் கிடைக்கும், தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் கிடைக்கும். என்னென்னா, இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும். இவங்க அதை கரெக்டாக யோசிச்சுக்கணும், பண்ணலாமா வேண்டாமான்னு. அப்போ இவங்களுக்கு சக்ஸஸ். இந்த காலகட்டத்தில் கடன் சுமையும் அதிகமாகும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாலே கடன் சுமை. குரு உட்காந்துன்னு மறையிறார் அப்படிங்கும்போதே கடன். ஏன்னா அவர் தான் தனக்காரகனே. அப்போ பணவரவு அப்படிங்கும்போது இவங்க எதிர்பார்க்குற அந்த பணவரவு வரத்துக்கு தாமதமாகும். அப்போ இந்த குரு மட்டும்தான் இவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டுருக்கார். செவ்வாய் உங்களுக்கே தெரியும், வீரிய ஸ்தானத்து அதிபதி. அதே சமயம் தைரியம், எதையும் சமாளிக்க முடியுன்றனால அப்படிங்கிற ஒரு பவர். ஏன்னா இந்த கும்பராசினியர்களுக்கே எப்போவுமே அந்த ஒரு ஆளுமை உண்டு. எப்படின்னா, நம்ம கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கை பிடிப்போடு வேலை செய்வாங்க. இந்த எங்கே நெளிவு சிலிவு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணணும், என்ன ஏது, இப்படி பண்ணினா வெற்றி, இப்படி பண்ணினா தோல்வி. அப்போ இந்த தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், வேண்டாம், வேறு மாதிரி நம்ம போகலாம் அப்படிங்கிறலாம் இந்த திட்டமிடல் இவங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல அவர் மறைந்தாலும் இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரபிள் என்ன தெரியுமா, ரொம்ப அற்புதம். 10ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. 6ஆம் இடத்துல மறைந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகம் சொல்ல மாற்றம் சில பேருக்கு வராது, ஏன்னா ஜீவனத்தை பார்க்குறாரு. ஸோ ஜீவனத்தில் அவங்களுக்கு விருத்தி அடையும். ஸோ உத்தியோகத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும், இந்த வம்பு வழக்கு எது வந்தாலும் அதை தைரியமாக
ஃபேஸ் பண்ணக்கூடிய இதை செவ்வாய் கொடுக்கறதுனால குருவோட பார்வையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். ஸோ வம்பு வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக போயிடும். நல்லது. அப்போ அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு மறைந்தாலும் கொடுக்க போகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். செலவு, அந்த செலவை மீட் அவுட் பண்ணக்கூடிய இடத்தை 2ஆம் இடமும் பார்க்குறார். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கொஞ்சம் தடை தாமதங்கள் கொடுத்தா கூட இந்த குரு பார்க்க போகிறதுனால எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஸோ 6ஆம் இடத்துல மறைந்தாலும் குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுப்பார் பார்வை பலத்தால். ஓகே. என்ன இந்த ஜென்மராசியில் ராகு உட்காந்துட்டுருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த சாப்பாட்டு விஷயம் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் கரெக்டாக இருந்தாலே போகும். 7ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போதே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு இதில், அடுத்தபடியாக நண்பர்கள் விஷயத்தில் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்கனாலே போகும். 7ஆம் இடம் அதுதான். மற்றபடி இவங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்துட்டு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்களும் மறைகிறார் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் 8ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான். அந்த புதன் மறையிறது நல்லது தான். 6ஆம் இடத்துல 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும்போதே நல்லது தான். ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கிரக மாளிகா யோகம் இவங்களுக்கு கிடைக்கிறது. முக்கியமான காரணம் இந்த கிரக மாளிகா யோகத்தில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய் தான். செவ்வாய் ரொம்ப அற்புதமாக இருக்கார். 3ஆம் இடம் 20 4ஆம் இடம், சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும். அதேமாரி சொத்தை விருத்தி பண்ணணும், இல்லை சொத்தை பராமரிக்கணும், இல்லை மராமத்து பண்ணணும். சில பேருக்கு வீடு ஒரு சுமாராக இருக்கும், அதை இடிச்சிட்டு கட்டலாம். இல்லை ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருக்குது, அதில் ஒரு வீடு கட்டலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வரும். அதெல்லாம் இந்த செவ்வாய் அனுகிரகம் பண்ண போகிறார். ஏன்னா 3-10 கூடியதுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி பெண்களுக்கு. கும்பராசி பெண்கள் அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி அவங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் வராது. ஒரு பெரிய 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆமாம், பெரிய இதெல்லாம் வராது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். அதேமாதிரி இந்த குழு கடன்கள், வங்கி கடன் உதவி அதெல்லாம் வாங்கியிருக்கிறவங்க அவங்கள வந்து இந்த வட்டியாவது கரெக்டாக கட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணாலும் விசேஷம். அப்புறம் அதேமாரி இந்த குடும்ப பெண்கள் அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். சனி இருந்தால் கூட குருவோட பார்வை எப்போவுமே விசேஷம். ஸோ நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு வரும். ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடம் 5ஆம் இடமெல்லாம் கல்வி சொல்லலாம். அப்போ இந்த உயர்கல்வி படிக்கணும்னு போகிறவங்க, வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அவங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிகள்லாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கும்பராசி படிக்கிற குழந்தைகளுக்கு. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நான் சொல்லிட்டேன், கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக வேலை செஞ்சாலே வெற்றி. ஏன்னா ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ ஜீவனத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு உயர்வு தான், தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர்வுகள் தான். 6ஆம் இடத்துல குரு வராரேன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குரு பார்வை பலம் பக்கவாக இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசியில் ரொம்ப வயதான நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இந்த 70 வயசு நீங்கள் சொல்ல மாதிரி தசாபுக்தி பார்க்கணும். ஏன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகம்ன்றதுனால அந்த கேள்வி கேட்கும். ஆமாம், ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா ராகு கேதுக்குள்ளே தான் பிடியில் மாட்டிக்கிறது இந்த கிரகமாளிகா யோகமே. என்ன அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இவங்களால் இந்த குடும்பத்துக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பத்தால் நன்மைகள் தான் கிடைக்கக்கூடிய ஒரு இது. இவங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சிட்டா போதும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும் இவங்களுக்கு. ஏன்னா ஜென்மராசியில் ராகு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த கற்பனைகளை தான் கொடுப்பார். இந்த தேவையில்லாத ஒரு பயம் ஆழம் தான் கொடுப்பார். இவங்களுக்கு ஒரு பயம் வரும். உடல் ஆரோக்கியம் லைட்டாக இருமினா கூட ஐயோ அப்படிங்கிற மாதிரி, ஒரு தும்மல் ஐயோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ராகு அவரோட வேலையை அவர் செய்கிறாரு. நம்ம வேலை என்ன, கரெக்டாக அந்த மெயின்டைன் பண்ணிட்டா போகிறோம், முடிஞ்சு போச்சு. ஆக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தசாபக்திப்படி அவங்களுக்கு அந்த 6ஆவது தசை நடக்கிறதா என்ன ஏது, 7ஆவது தசை நடக்கிறதா, அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் அதெல்லாம் பண்ணினாலே விசேஷம். மற்றபடி இந்த முதியோர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம். ஓகே. பரிகாரம், இந்த கும்பராசிக்கு உண்டான பரிகாரம். கும்பராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும்போதே இவங்க தினந்தோறும் ஒன்று பண்ணணும். என்னென்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். கொஞ்சம் வச்சாலே போதும். காக்கா வயிறு உங்களுக்கே தெரியும்,
இன்னும் பிரம்மாண்டமான வயறு கிடையாது, மகோதரம் கிடையாது, துளியோண்டு சாதம், தகப்பனார் இல்லாத 2 எள்ளு, அதுவும் அமாவாசை அன்னைக்கு பண்ணால் போதும் அந்த எள்ளு. மற்றபடி தினந்தோறும் கொஞ்சம் சாதம் வச்சாலே போதும். பெரிய மாற்றம். குரு சனி எல்லாரையும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுள் ஆகிடுவாங்க. ஸோ இந்த சின்ன பரிகாரம் இவங்க டெய்லி அன்னம் வைக்கிறது, காகத்துக்கு வைக்கிறது, நாய்க்கு பிஸ்கட் போடுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதை பண்ணினாலே போகிற இந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் 6ல் மறைந்தாலும் சனி 2ல் இருந்தாலும் ஒரு குருவின் பார்வை பலம் இவர்களுக்கு ஒரு பக்க பலமாக அமைந்து இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.